பும்ரா இல்லாத இங்கிலாந்துக்கு எதிரான அந்த இரண்டாவது டெஸ்ட் எப்படி இருக்க போகுது இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பும்ராவோட இடத்த யார் ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் அந்த கேள்வியாக அமைஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு 2 இந்திய பந்து வீச்சாளர்கள் தங்களோட முழு திறமையையும் வெளிப்படுத்தி இங்கிலாந்து அணியோட 10 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் முகமது சிராஜ், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆகாஷ்தீப். இதில் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளையும் ஆகாஷ்தீப் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் அப்படியே பும்ரா படைச்ச நிறைய சாதனைகளை இந்த ஒரு 6 விக்கெட் எடுத்ததன் மூலமாக நிறைவேற்றி இருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சேனா நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் இங்கிலாந்து, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நியூசிலாந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. இவங்களை தான். இதில் நியூசிலாந்தை தவிர மற்ற 3 நாடுகளுக்கு எதிராகவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5 விக்கெட்டை வீழ்த்தின வீரர் அப்படின்னு இந்திய வீரராக பும்ரா இருக்கார். அவருக்கு அடுத்ததாக அந்த பட்டியலில் இப்போ இணைஞ்சிருக்காரு முகமது சிராஜ். அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட்டை சேர்த்துக்கணும் அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள், அவங்களுக்கு எதிராகவும் இவங்க 2 பேருமே 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. பும்ராவை பொறுத்த வரைக்கும் கடந்த போட்டி, அதாவது முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தான் அந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் போட்டிகளை விட வெளிநாடுகளில் நடக்கிற போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் எடுக்கிற லிஸ்ட்லேயுமே இணைஞ்சிருக்காரு முகமது சிராஜ். ஏன்னா இவர் மொத்தம் 108 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட் விக்கெட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 89 விக்கெட்டுகள் இவர் வெளிநாட்டு மண்ணில் எடுத்த விக்கெட்டாக தான் இருக்குது. அதாவது உள்ளூர் போட்டிகளில் விட வெளிநாடுகளில் விளையாடுற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு வரும்போது அதில் இவர் சிறப்பானவராக இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரம் காட்டுது. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே கேப்டன் சுப்மன் கில் சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, எங்களோட முழுமையான இலக்கு அப்படிங்கிறது இங்கிலாந்து அணியோட அந்த 20 விக்கெட்டுகளையும் காலி பண்ணுறது தான் அப்படின்னு. அதில் முதல் 10 விக்கெட்டுகளை முடிச்சிட்டாங்க. அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகாஷ்தீப் சிங் கூட ஒரு 5 விக்கெட்டை எடுத்திருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்குமே. இன்னும் ஒரு விக்கெட் தானே அவருக்கு அது பத்தாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தருணம் அமையிறது இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதே மாதிரியான ஒரு ஃபீலிங் முகமது சிராஜுக்கும் இருந்திருக்கு. ஏன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்லையே 2 விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தது ஆகாஷ்தீப் தான். அவங்களோட நட்சத்திர வீரர்கள் 2 பேரை டக் அவுட் ஆக்கி இருந்தார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இங்கிலாந்தோட பிரிக்க முடியாத பார்ட்னர்ஷிப்பாக ஹாரி ப்ரூக் ஸ்மித்தோட பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது 300 ரன்களை கடந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சு ஹாரி ப்ரூக்கை அவுட் ஆக்குனதும் ஆகாஷ்தீப் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா முதல்ல 4 விக்கெட் எடுத்தது அவர் தான் இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் முகமது சிராஜ் போய் அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பால் நல்லா ஸ்விங்காக ஆரம்பிக்குது, அதனால நீ அவுட் சைடில் போட்டால் கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஆகாஷ்தீப் சொல்லியிருக்காரு, இல்லை பிரதர், நான் இன்னைக்கு எனக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ அந்த ஃப்ளோலையே நான் போய்க்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. 5 விக்கெட் எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு லக் எனக்கு இருக்காங்கிறத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாபை நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பேக் டு பேக் முகமது சிராஜ் 3 விக்கெட்டை எடுத்து அவர் 6 விக்கெட் எடுக்கிற மாதிரியான சூழல் உருவாயிருந்தது. இதை பற்றி முகமது சிராஜ் தான் வெளியே சொல்லியிருந்தாரு. சரி, எனக்குமே அவர் அந்த 5 விக்கெட் ஹால் எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ கூட ஆகாஷ்தீப் சொன்னது ஓகே பரவாயில்ல, பட் டீமுக்கு அது இன்னைக்கு நல்ல நாளாக முடிஞ்சிருக்குல்ல, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதை தாண்டி இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்னைக்கான வானிலை நிலவரம் கூட அப்டேட் ஆயிருக்கு. எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவை நோக்கி நகருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆட்டத்தோட 4வது நாள். இன்னைக்கு மழை பெய்த ஆட்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கும். அதனால இந்த போட்டி டிராவை நோக்கி நகர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கு.